இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 33, குறள் எண் 321. கொல்லாமை. அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அறங்களெல்லாம் ஆகிய செய்கையாவது யாது எனின் யாது என்று வினவின் அஃது ஓர் உயிரையும் கொல்லாமையாகும். அவற்றை கொல்லுதல் நமக்கு பல பாவங்கள் வந்து சேரும் என்கிறார். அறமாகிய செய்கை யாது என்று கேட்டார். அஃது ஓர் உயிரையும் கொல்லாமையாகும். அவ்வாறு கொல்லுதல் தீமையான செயல்கள் பலவற்றையும் கொடுக்கும் என்கிறார். அதனால் நாம் நம் உயிர் போல் எல்லா உயிர்களையும் காத்து அவைகளை கொல்லாமல் இருக்க வேண்டும். இதனை இவர் இப்படி சொல்லியிருக்கிறதுனால தான் இவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. அவர் எந்த சமயத்தையும் அவர் சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு தனி மனிதன், தனி புலவர், தனி மனிதன், தனி புலவர். அதனால்தான் அவர் எல்லாவற்றையுமே எடுத்துரைக்கிறார். ஏங்க, சமண சமயத்தை சார்ந்தவங்க எவனாவது இதை பற்றி பேசுவாங்களா? காமத்தை பற்றி பேசுவாங்க. இவர் காமத்து பாலை அற்புதமாக எடுத்து அருளியுள்ளார். காமத்துக்கு பாலை படியுங்கள், படித்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறான். அவ்வளவு, அதாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, நல்லது தானே. எந்த உயிரையும் நம்ம கொண்டு என்ன செய்ய? சில பேர் பாம்பை பார்த்தா கூட அப்படியே விட்டுட்டே போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அது எதுக்கு நம்ம கொண்டுட்டு இருப்பானே, அந்த உயிரையே அதை அந்த பாவம் நமக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. மாணவ செல்வங்களே, தாங்கள் வருங்காலத்தில் தமிழகத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நிறுவ வேண்டுமென்றால், கொண்டு வர வேண்டுமென்றால் உங்கள் கையில்தான் இருக்கிறது. தினந்தோறும் ஒரு குறளை படித்தால் தாங்கள் நிச்சயமாக முன்னேறுவீர்கள். நேற்று நான் நியூ காலேஜ் ஹவுஸுக்கு போயிருந்தேன். அங்கே சுந்தர ஆவுடையப்பன் என்று வானொலி இயக்குனர், மரியாதைக்குரிய சுந்தர ஆவுடையப்பன் என்பவர், அவருடைய அண்ணன் முடிவெட்டுறதுக்கு காசு கேட்டால், காலையில் நீ இப்போ முடிவெட்டுறதுக்கு 25 பைசா. அப்போ அவர் படிக்கையில், அவர் வானொலி இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்று விட்டார். 25 பைசா கேட்குறதுக்கு அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாரா, நீ 5 குறள் சொல்லு, நான் 25 பைசா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுவாரான். அப்படி படித்ததனால் இன்றைக்கு திருக்குறளை அப்படியே அற்புதமாக சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வானொலி இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாணவ செல்வங்கள், தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். மனப்பாடம் சொல்லவே நான் செய்யலை, அதை மட்டும் நினச்சிருங்க. மனப்பாடம் செய்கிறது எதுனா, நீங்கள் பள்ளியில் எழுதணும்ல, அதை மனப்பாடம் செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதை மனப்பாடமே செய்யாதீங்க, அதையும் படியுங்கள். அதனுடைய அந்த அர்த்தத்தையும் படியுங்கள், உரையையும் படியுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.